சமயம் நாம தோத்து போகும்போது அதிலிருந்து ஒரு பெரிய பாடம் கத்துக்க முடியும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு குட்டி தப்பு, ஆனா அது ஒரு பெரிய கனவையே எப்படி மாத்தி போட்டுச்சுன்னு ஒரு கதை சொல்லட்டுமா? வாங்க கேக்கலாம். நீங்க எப்போவாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு செம்ம பிளான் போட்டது ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு நாள் ஞாபகத்துக்கு வருதா? அப்போ நாம இப்ப பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம்தான். 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு மர வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட அந்த சூப்பர் ஐடியா எப்படி உருவாச்சுன்னு பாப்போமா? 4 நண்பர்களும் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு அட்டகாசமான ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாவை கேட்டதுமே அவங்க முகமெல்லாம் பிரகாசமாயி ஒரே உற்சாகமாயிட்டாங்க. அவங்க திட்டம் ஒன்னும் சாதாரணமா ஒரு சின்ன வீடு கட்டுறது இல்லைங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கூலான, யாருமே கட்டாத ஒரு மர வீட்டை கட்டணும். இது அவங்களோட ஒரு பெரிய கனவு. எல்லாரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் இந்த கனவு நிஜமாகும். சரி, இந்த பெரிய பிளான் சக்சஸ் ஆகணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. லியோவோட வேலை மரக்கட்டையெல்லாம் கொண்டு வர்றது, மியாவோட வேலை கைத்து ஏணி கொண்டு வர்றது, சாம் கிட்ட கலர் கலரா பெயிண்ட் இருந்துச்சு. ஆனா க்ளோய் கிட்ட தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அந்த மர வீட்டையே தாங்கி பிடிக்க போற அந்த ஸ்பெஷல் ஆணிகள். இதுல பாருங்க, யாராவது ஒருத்தர் அவங்க வேலைய சரியா செய்யலன்னா கூட மொத்த பிளானும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய நாள் வந்துடுச்சு. மர வீட்டு வேலைய ஆரம்பிக்க எல்லாரும் தயாரா இருந்தாங்க. அந்த நாளும் வந்துடுச்சு. மரக்கட்டைகள் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்கு. பெயிண்ட் டப்பாக்கள் எல்லாம் திறந்தாச்சு. எல்லாரும் செம ஆர்வமா அந்த வீட்டை கட்ட ரெடியா நிக்கறாங்க. ஆமா, எல்லாரும் தயாராதான் இருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம், கிட்டத்தட்ட எல்லாரும் தான். ஏதோ ஒண்ணு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு மட்டும் அங்க மிஸ்ஸிங். அது என்னவா இருக்கும்? அந்த சின்ன மிஸ்ஸிங் ஒரு பெரிய ஏமாற்றமா மாறப்போகுது. அந்த ஒரே ஒரு முக்கியமான பொருள் இல்லாததால என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் வாங்க. ஐயையோ, அவங்களோட கனவு எப்படி நொறுங்கி போச்சுன்னு பாருங்க. ஆணிகள் இல்லாமலே கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா மரப்பலகைகள் ஒன்னோட ஒன்னு சேராவே இல்ல. வீடு மொத்தம் ஆடி ஒரு பக்கமா அப்படியே சரிஞ்சது. அவ்வளவுதான், அவங்க ஆசையா கட்ட நினைச்ச அந்த கனவு வீடு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய தோல்வியா முடிஞ்சது. எல்லாருக்கும் மனசே உடைஞ்சு போச்சு. சரி, இந்த சோகமான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கு. அந்த ஆட்டம் கண்ட மரவீடு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதிலிருந்து ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மரவீடு உறுதியா நிக்கிறதுக்கு ஆணிகள் எவ்வளவு அவசியமோ, அதே மாதிரிதான் ஒரு விவசாயியோட வயலுக்கு மழையும் அவசியம். ஆணிகள் இல்லைன்னா வீடு இல்ல. அதே போல சரியான நேரத்துல மழை பெய்யலனா பயிர்கள் வளராது, நமக்கும் சாப்பாடு கிடைக்காது. பாத்தீங்களா, ரெண்டுமே எவ்வளவு முக்கியம்னு. அதனாலதான் ஒரு பெரிய உண்மைய சொல்லியிருக்காங்க. அதாவது, எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப நம்பி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம போச்சுன்னா அதை சார்ந்திருக்கிற மத்த பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்படியே நின்னுடும். சோகத்துல தான் முடியும். இப்ப பாருங்க, அந்த மர வீட்டுக்கு ஆணிகள் எவ்வளவு முக்கியமோ, ஒரு விவசாயிக்கு மழை எவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரிதான் அந்த ஒண்ணு இல்லைன்னா மத்த எல்லாமே வேஸ்ட். அத்தனை பேருடைய உழைப்பு, கனவு எல்லாமே வீணாகி போயிடும் இல்லையா? அப்போ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான பொறுப்பு என்ன? அது உங்களுக்கு ஒரு சின்ன வேலையா தெரியலாம். ஆனா நீங்க தான் அந்த டீமோட வலுவான ஆணியா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்க ஒருத்தரோட உழைப்பு ஒரு பெரிய கனவை ஜெயிக்க வைக்க முடியும்.